இந்துக்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக கோர்ட்டே அதுக்கு அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல்ல பதவியிலையும் இந்த ஆட்சியும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு ஆட்சி இந்த பதவியும். நேயர் அனைவருக்கும் வணக்கம். சாமானியனின் குரல் குமுறல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாயம். திருப்பரங்குன்ற தீபத்துக்கு எப்பயும் போல தான் பார்த்தோம்னா நடைமுறையில் எப்பயும் போலேன்னா இப்போ பல வருஷமாக இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்துக்கு இவனுங்க இந்த திமுக திருட்டு திமுக இந்த தீய சக்தி நாத்திகனுங்க நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகனுங்க எந்த மதத்து மேல் நம்பிக்கையும் இல்லாத ஒரு நாத்திகனுங்க கொண்டு வந்து தான் இந்த 2 வருஷம் இந்த பிரச்சனையாகும். அதுக்கு முன்னாடி இருந்து எங்கே ஏற்றுனாங்களோ பல வருஷமாக அதைத்தான் பார்க்கணும். அப்போது அதிக பெரும்பான்மை உள்ள இந்த இந்துக்கள் உள்ள இந்த தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடக்குது? காரணம் என்னென்னா இந்துக்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்போ எப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு முஸ்லீம்கள் ஒரு ஒத்துமை இருக்கோ அதுபோல் இந்த இந்து மக்களுக்கு இன்னும் இந்த ஒற்றுமைங்கிற அந்த விழிப்புணர்வு இன்னும் வரலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி பார்த்தோன்னா இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம தான் முட்டாளாக இருக்கும், பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் ஒற்றுமைங்கிற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ளே வாங்க. அவங்கவுங்க மதத்து மேலே நம்பிக்கையோடையும் ஒற்றுமையோடு இருக்கும். அதுபோல் இந்து மக்களும் கொஞ்சம் ஒற்றுமையோட ஒருமைப்பாட்டோட கொஞ்சம் உணர்வோடு இருங்க. இப்படி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இப்படி நாம் வேறுபட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பார்த்தோன்னா மற்ற மதத்துக்காரங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. இந்த கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் அவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதுபோல் நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சிந்தித்து எதையுமே செய்யுங்க. இன்றைக்கி இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை வரும்போது நம்மெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு திருப்பரங்குன்றங்கிறது பார்த்தோம்னா காலங்காலமாக ஏற்றின ஒரு தீபத்தில் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்தில் செஞ்ச ஒரு காரியத்தை ஒரு திருட்டு திமுக செஞ்ச ஒரு ஓட்டு வங்கிக்காக தன்னோட சுயநலத்துக்காக இது பண்ண ஒரு சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதையே அப்படியே நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது இந்த தமிழக ஒரு அமைச்சர் கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா காலங்காலமாக எத்தனையோ வருட காலமாக எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றுறதுக்கு வேண்டிய அனுமதி தான் கேட்குறாங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்வுள்ள இந்த அதிக மக்கள் வாழ்கிற இந்த இந்துக்கள் வாழ்கிற அவங்க உணர்வுள்ள அந்த இந்து மக்களுக்காக தயவு செய்து அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. கோர்ட்டே அதுக்கு அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஏன் இப்படி ஒரு அரசியலை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமாக பேசுனது தான் இந்த காதர் மொய்தீன்லாம் பார்த்தோன்னா நாங்கள் பல வருஷமாக திமுகவுக்கு தான் நாங்கள் முட்டு கொடுத்து நாங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்போம்னு சொன்ன அந்த காதர் மொய்தீன் இன்னைக்கு இந்த பதவிக்கும் இந்த அமைச்சர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உடனே இன்றைக்கி ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு ஆட்சி நடத்துறதுக்கு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி ஒரு கட்சி ஒரு 2 சீட்டுக்கு இது பண்ணிட்டுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக பெரும்பான்மை உள்ள மக்கள் ஆதரவு தெரிவித்ததுனால தான் ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அதான் மனசில் வச்சு பேசணும். சும்மா 2 சீட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஆட்சி ஆடுறதுக்காக இது பண்ணிட்டாங்கிறதுக்காக அப்போ இந்து மக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காத எப்படி ஒரு ஆட்சியாளர் நீங்களாம் எப்படி நிரந்தரமாக நீங்களாம் இது பண்ண முடியும்? அந்த திருப்பரங்குன்ற முருகன் நிரந்தரமாக அங்கே தான் இருப்பார். நீங்கள் முதல்ல பதவியிலையும் இந்த ஆட்சியும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு ஆட்சி இந்த பதவியும். அதனால் எதையுமே சிந்தித்து இந்து மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய முயற்சிகள் என்னவோ அதை செய்யுங்க. சும்மா இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையில் இருக்கிறதே நாங்கள் கொண்டு வருவோங்கிறதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்து மக்களில் ஒரு உணர்வோடு உள்ள ஒருவனாக நான் தனிப்பட்ட முறையில் இதை கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். காலங்காலமாக நடந்த ஒரு விஷயம், எத்தனையோ வருடங்கள், அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இப்போ இது சமீப காலத்தில் 2 வருஷம் தன்னோட சுயநலத்துக்காக ஓட்டுக்காக இந்த சம்பவத்தை பண்ணது தான் இந்த திமுக. அப்போது அதை மனசில் வச்சுக்கிட்டு அதையே நாங்கள் கடைப்பிடிப்போங்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதனால் இதை பரிசீலனை பண்ணி இதை என்ன ஏதுங்கிறது இது பண்ணி அந்த இந்து மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அதுக்கு வேண்டிய இதை பண்ணுங்கள். சும்மா ஏனா தானே வாய்க்கு வந்ததை எதுவும் பேசக்கூடாது. அதனால் எது நிரந்தரமில்லாத வாழ்க்கையும் இந்த பதவியும் இந்த ஆட்சியும். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.